சிவகங்கை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தார் அருண். மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவரின் வாழ்வின் ஒரே லட்சியம் கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உயர்ந்த கல்வி அளிக்க வேண்டும். அருண் பள்ளியில் படிக்கும் போதே புத்தகங்களை காதலித்தார். அவருக்கு இருக்கும் நூலகம் எப்போது வேண்டுமானாலும் திறக்க முடியாததால் மழை நாளில் கூட அவர் படிக்க முடியாமல் பல முறை மனம் தளர்ந்தது. அந்த நினைவுகளே அவருக்கு ஒரு உற்சாகமாக மாறின. நான் ஒரு நாள் பெரிய நூலகம் கட்டுவேன் என்று நினைத்துக் கொண்டார். பள்ளி முடித்த பிறகு அருண் சிறிய வேலைகளை செய்து தன் குடும்பத்தை சுமைத்தார். ஆனாலும் அவர் கனவுகள் மறைந்துவிடவில்லை. வேலை முடிந்த பிறகு இரவெல்லாம் நூல்களை படித்து தன்னை கற்றுக்கொண்டார். தினசரி சிறிது சிறிதாக சேமித்து ஒரு நாள் தனது கனவை நிஜமாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறினார். ஒரு நாள் அருண் தனது நண்பர்களிடம் தனது திட்டத்தை பகிர்ந்தார். கிராமத்திற்கான நூலகம் கட்டலாமா என்றார். சிலர் திரும்பி சிரித்தார்கள். சிலர் பயத்துடன் உதாசீனம் செய்தார்கள். ஆனால் சில நண்பர்கள் அவருடன் கைகோர்த்து வந்தனர். அருண் மற்றும் அவருடைய நண்பர்கள் மூலிகைகளை வளர்த்து விற்று நூலகத்திற்கான பணத்தை சேகரிக்க ஆரம்பித்தனர். கிராம மக்கள் முதலில் உதவி செய்ய தயங்கினாலும் அருணின் தன்னம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் அவர்களை பழிதீர்த்தது. சிறிது நேரத்தில் நூலகம் கட்டும் பணிகள் துவங்கியது. முடிவில் நூலகம் திறக்கப்பட்ட போது அருணின் கண்களில் நீர். கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிமை என்று உரையாற்றினார். இன்று அந்த நூலகம் நூற்றுக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. அருணின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம்: முன்னேற ஆர்வமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நாம் நமக்கு தேவைப்பட்ட மாற்றமாக வேண்டும்.